இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் ஆர்ஜித் பெங்கல் டிஷ் வாஷ் பாரும் பவர்ட் பை 75 வருடம் பாரம்பரியம் மிக்க உதயம் பருப்பு வகைகள். இணைந்து வழங்குபவர்கள் என்றென்று மென்மையான வைக்கிங் பனியன்கள், உள்ளாடைகள், வேஷ்டிகள், ஷர்ட்டுகள், ரொம்ப சாஃப்டான ஆட்டா அனில் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா, இந்துலேகா பிரிங்கா ஆயில். டிவி பஸ் ஆப் டவுன்லோடு செய்யுங்கள். அடையார் ஆனந்த பவன் விளம்பரத்தை பார்த்து பரிசுகளை வெல்லுங்கள். மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. நான் உங்க நாகராஜ். நான் ஒரு ஆச்சரியமான மனிதரை பத்தி கேள்விப்பட்டேன். சித்தர்கள் மாதிரி 1000 வருஷங்கள் வாழ்றதுக்கு ஒருத்தர் முயற்சிப்பதாகவும், அப்படி வாழ போற நாட்கள்ல தான் கத்துக்கிட்ட மர்மக்கலை மூலமா தன் கிட்ட இருக்கிற எனர்ஜிய மத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க உடம்புல இருக்கிற எல்லா வித நோய்களையும் குணப்படுத்த முடியும்னு சொல்றவரை பத்தி எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அந்த ஆச்சரியமான மனிதரை மீட் பண்ணத்தான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். இந்த ஹைடெக் யுகத்திலும் சித்தராக முடியும். அந்த மர்மக்கலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயக்கலைகள் 64 கலைகள் அடங்கியது மர்மக்கலை. அந்த கலையில பாத்தீங்கன்னா சித்த வைத்தியத்திலிருந்து மருத்துவத்திலிருந்து போர்க்கலை வரைக்கும் இருக்கு. சவால் விடும் மர்மக்கலை ஆசான். 1000 வருஷம் நீங்க வாழ முடியும்னு சொல்றீங்க. வாழ முடியும். சவால். நான் இப்ப சென்னையில இருக்கிற அம்ஜி கரையில இருக்கேன். இங்க இருக்கிற கதிர்வேல் அப்படிங்கிறவரு தான் சித்தர் மாதிரி 1000 வருஷம் வாழ போறதா சவால் விட்டு, அப்படி வாழ்ற நாட்கள்ல அடுத்தவங்களோட நோய்களை குணப்படுத்த போறதாகவும் சொல்றாரு. அந்த அமானுஷ மனிதர் இந்த அம்ஜிக்கரையில தான் இருக்காருன்னு எனக்கு தகவல் சொல்லி இருந்தாங்க. அவரை பார்க்கத்தான் இப்ப நான் வந்திருக்கேன். அவர் இருக்கிற பகுதிக்கு வந்துட்டேன். இவர்தான் நான் தேடி வந்த கதிர்வேல். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாரு. தலைக்கு மொட்டை போட்டிருந்தாரு. சித்தர் மாதிரி வாழ்ந்த இவரோட தாத்தா சின்ன வயசுல இவருக்கு தீட்சை கொடுத்ததாலையும் தன்னோட பயிற்சிகளாலையும் தன் கிட்ட இருக்கிற எனர்ஜிய நோயாளிகளோட உடம்புக்கு கொடுத்து அவங்களோட எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. இவரு கராத்தே, கும்ஃபு இந்த மாதிரியான தற்காப்பு கலைகள்ல பயிற்சி எடுத்திருக்காரு. வர்ம கலையையும் கத்துக்கிட்ட இவரு அத மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய உணவு பழக்கத்தாலையும் தனிப்பட்ட பயிற்சியாலையும் தன்னால சித்தர்கள் மாதிரி 1000 வருஷம் வாழ முடியும் அப்படின்னு சேலஞ்சிங்கா சொல்றாரு. பல கலைகளை இவரு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதால இவரை மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. அவரை சந்திச்சு பேசினேன். தன்னுடைய எனர்ஜியை பாஸ் பண்றது மூலமா நோயாளிகளோட நோயை எப்படி தீர்ப்பீங்க அப்படிங்கிற என்னுடைய முதல் கேள்விய அவர்கிட்ட கேட்டேன். நீங்க எனர்ஜியை பாஸ் பண்ணி வர்றவங்களுக்கு நோய்களை கியூர் பண்றீங்க. அது எந்த முறைப்படி நீங்க பண்றீங்க? அதாவது இந்த அண்ட சராசரம் மூலமும் ஆற்றலால் நிறைஞ்சிருக்கு. இது விஞ்ஞானம் என்று ஏற்றுக்கிட்ட ஒரு உண்மையான விஷயம். அந்த ஆற்றலை நம்ம எடுத்து சேமிப்போம். நம்ம உடம்புல முக்கியமான மையங்கள்ல அதை சேமிச்சுக்கிட்டு அதை தேவையான சந்தர்ப்பத்தில் நம்ம பயன்படுத்தி நோய்கள் குணப்படுத்துகிறோம். அதாவது அதை தொட வேண்டியதில்லை. யாரையும் தொடாமல் நம்ம ஒரு விரலை நீட்டுவதன் மூலமாகவோ அல்லது கை உள்ளங்கையின் மூலமாகவோ நீட்டி நம்ம பண்ணலாம். அதை தவிர பார்வையாலேயே ஒருத்தருடைய பாதிக்கப்பட்ட பகுதியை பார்த்து நம்ம அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கலாம். அதை தாக்குறதுக்கும் பயன்படுத்தலாம், சிகிச்சைக்கும் பயன்படுத்தலாம். அவர் சொன்ன பதில் எனக்கு வினோதமா இருந்தது. கதிர்வேல் ஏதோ வித்தியாசமான நோய் தீர்க்கும் முறைய சொல்ல வராருன்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. வழக்கமா டாக்டர் கிட்ட போனா நடக்கக்கூடிய எந்த நிகழ்வும் இல்லாம இவர் நோயை குணப்படுத்த முடியும்னு சொல்றதே ஒரு ஆச்சரிய நிகழ்வா எனக்கு தோணுச்சு. தொடர்ந்து அவரோட பேசும்போது பல சுவாரஸ்யமான விஷயங்களை கேள்விப்பட முடிஞ்சது. வர்மக்கலை மூலமா ஒருத்தரை தாக்க முடியும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே வர்மக்கலைய நோய் தீர்க்கும் கலையாகவும் மாத்திக்க முடியும்னு கதிர்வேல் குறிப்பிடுறாரு. வர்ம புள்ளிகளை தொடுவதன் மூலமா தன்னால நோய்களை குணப்படுத்த முடியும்னு நம்பிக்கையா பேசுறாரு. அதுக்கு உதாரணமா சில விஷயங்களை எனக்கு விளக்குனாரு.
வர்மக்கலையை பயன்படுத்தி எல்லாரையும் தாக்கலான்றது தெரியும். ஆனா அதே வர்மக்கலையை பயன்படுத்தி மருத்துவத்துக்கு நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? வர்மம் அப்படிங்கிறது எப்படின்னா தற்காப்பு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. முதல் தற்காப்பு என்னன்னா நோய்களிலிருந்து விடுபடுறது முதல் தற்காப்பு. ரெண்டாவது, நமக்குள்ள ஒரு மிருகம் இருக்கு. அந்த மிருகம் வந்து நம்மளை ஆளாம நம்ம அந்த மிருகத்தை பழக்கி நம்ம அதை சவாரி செய்யற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த தற்காப்பு அப்படிங்கிற ஒரு வர்மம். ஒரு வர்மத்தை 48 விதமா இயக்கலாம். அதுல ஒரு சில விதங்கள் தாக்குதலுக்கும், பெரும்பாலானவை மருத்துவத்துக்கும் நோய் தீர்க்கவும் தான் பயன்படுத்துறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உடம்புல எந்த வலி இருந்தாலும் இந்த இடத்துல வச்சு இது வந்து மூவர்ண முத்திரைன்னு சொல்றது. இந்த மூவர்ண முத்திரையால இப்படி பம்ப் பண்ணீங்க, 11 தடவை பம்ப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உடம்புல உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வலிகளும் நீங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, காக்கா வலிப்பு யாருக்காவது வந்துச்சுன்னா இதே வர்மத்தை அடங்கலா பயன்படுத்துறோம். அடங்கல்னு சொன்னா 8 வர்மங்களை உள்ளடக்கியது. இதை இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி அழுத்தி இப்படி இழுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இது வந்து காக்கா வலிப்பு உடனே நிற்கும். கதிர்வேல் இந்த பிரபஞ்சத்துல இருந்து ஆற்றல் எடுக்கக்கூடிய மெத்தட பத்தி அப்புறமா உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப தனக்குள்ள இருக்கிற எனர்ஜியை பயன்படுத்தி இவர் எப்படி நோயை தீர்க்கிறாரு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போனா செக் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்கிற நோய்க்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்பாரு. ஆனா கதிர்வேல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற மெத்தடே வித்தியாசமா இருக்கு. குறிப்பா இவரோட சிகிச்சையில டேப்லெட், இன்ஜெக்ஷன், சிரப் இப்படி எதுவுமே கிடையாதான். கதிர்வேல் மாஸ்டர் உடம்புல இருந்து நோயாளி உடம்புக்குள்ள போகக்கூடிய எனர்ஜி நோய் தீர்க்கும் ஆற்றல் உடையது அப்படின்னு நம்பிக்கையா பேசுறாரு. இவங்க உமா. கர்ப்பப்பையில ப்ராப்ளம் வந்து டாக்டர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உமாவோட சித்தப்பா கதிர்வேலோட ஸ்டூடெண்ட். சித்தப்பா உமாவை கதிர்வேல் கிட்ட அழைச்சிட்டு வந்திருக்காங்க. தன்னுடைய எனர்ஜி கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் மூலமா உமாவை குணப்படுத்தி இருக்காரு கதிர்வேல். யூட்ரஸ்ல வந்து ஃபைப்ராய்டுன்னு சொல்லிட்டு ஒரு சதக்கட்டி மாதிரி. ஆனால் அதனால லேடிஸ்க்கு 50% இருக்குங்கிறாங்க இன்னைக்கு காலகட்டத்தில். உணவு பழக்க வழக்கங்கள்னாலாம் ஏற்படுறது இது ஒன்றும் மாற்ற முடியாது. அதனால வந்து எனக்கு அது வளர்ச்சி அதிகமாக இருக்கறனால ப்ளீடிங் அதிகமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சார்கிட்ட கூட்டிட்டோம். ட்ரீட்மெண்ட் பண்ணி எனக்கு க்யூர் ஆயிடுச்சுங்க. கர்ப்பப்பை ப்ராப்ளம் சரியானதால உமா இப்ப நிம்மதியா இருக்காங்களாம். இன்னைக்கு முதுகு வலிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க வந்திருக்காங்க உமா. முதல்ல நாடி பிடிச்சு பார்த்து நோயோட தன்மையை தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி எனர்ஜி கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு கதிர்வேல். நெத்தி கிட்ட விரலால தொடாம நீட்டிக்கிட்டு இருக்காரு. இப்படி செஞ்சா இவருக்குள்ள இருக்கும் எனர்ஜி பேஷண்டோட உடம்புக்குள்ள போக ஆரம்பிச்சிடுமா. நோயோட தன்மைக்கு ஏற்ப எனர்ஜியை கொடுத்து பிரச்சனையை சரி பண்ண முடியும்னு கதிர்வேல் நம்பிக்கை கொடுக்கிறாரு. நெத்தி வழியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மாதிரி தலை வழியாவும் எனர்ஜி கொடுக்க முடியும்னு செஞ்சு காமிச்சாரு. வழக்கமா டாக்டர் சிகிச்சை கொடுக்கற மாதிரி இல்லாம இப்படி ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்டை பார்க்கறது எனக்கு புது அனுபவமா இருந்தது. இப்போ சென்னையில வாழ்ந்தாலும் கதிர்வேலோட பூர்வீகம் வேதாரண்யம். இவருடைய தாத்தா சிவசாமி. அவரை சிவசாமி சித்தர்னு தான் எல்லாரும் அழைச்சிருக்காங்க. இப்போ சிவசாமி சித்தர் உயிரோட இல்லைனாலும் கதிர்வேலோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அவர் தான் ஏற்படுத்தி இருக்காரு. கதிர்வேல் தன்னோட அம்மா வயித்துல இருந்த காலத்திலேயே சிவசாமி சித்தர் தன்னுடைய பேரனுக்கு சித்தர்கள் பத்தின உபதேசத்தை சொல்லிக் கொடுப்பதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தாராம். கதிர்வேல் வளர ஆரம்பிச்ச காலத்திலேயே இவருக்கு தாத்தா சிவசாமி தீட்சை கொடுத்திருக்காரு. இவர் வளர வளர சித்தர்கள் பத்தியும் சித்தர்கள் பயன்படுத்திய மருத்துவ முறைகளையும் வர்மக்கலை மாதிரியான கலைகளையும் இவர் கத்துக்கிட்டாராம். சிவசாமி சித்தர்னு சொல்லுவாங்க. என்னுடைய சொந்த தாத்தாவே குருவாகவும் இருந்து எனக்கு வந்து இந்த போதனைகளை பண்ணாரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாத்தான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க தாத்தா வந்து வேதாரண்யம் பக்கத்தில் மணல் காடுங்கிறது அவங்களுடைய பூர்வீகம். அவர் வந்து நான் பிறந்த பிறகு 5 வயசுல நேரடி தீட்சை கொடுக்குறாரு. 5 வருடம் வரைக்கும் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அவர் வந்து காத்திருந்து 5வது வயதுல தீட்சை கொடுக்குறாரு. அதாவது தீட்சை கொடுக்கறது தான் இங்கே சகசிராரம்னு சொல்லி ஒரு ஆதிவர்மம் அல்லது கொண்டைக்கொல்லி அல்லது பூண்டல் வர்மம் அல்லது சகசிராரம் சொல்லுவோம். அதாவது எப்படின்னா பீனியல் சுரப்பின்றைக்கு ஏற்றுக்கிற ஒரு விஞ்ஞானிகள் ஏற்றுக்கிற ஒரு விஷயம். அதை இயக்கிறது மூலமா
தான் பெற்ற பலன்கள், தான் கற்ற கல்வி, தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் தன்னுடைய பிரதான சீடனாக யாராவது ஒருத்தருக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி எனக்கு இந்த ஆற்றலை கொடுத்து அவங்க வந்து தீட்சை கொடுத்தாங்க. இடைவிடாத பயிற்சியால இந்த பிரபஞ்சத்துல இருந்து ஆற்றல் எடுத்து நோயை தீர்க்கும் கலையையும் இவர் தெரிஞ்சுக்கிட்டாராம். இத மர்ம கலை அப்படின்னு குறிப்பிடுறாரு. இப்படி சிகிச்சை கொடுக்கறது மூலமா தன்னால எல்லா நோய்களுக்கும் சிகிச்சை தர முடியும் அப்படின்னு கதிர்வேல் தீவிரமா நம்பிக்கை கொடுக்கிறாரு. இன்னும் ஒரு ஆச்சரிய தகவலை குறிப்பிடுறாரு கதிர்வேல். தினமும் பயிற்சி செய்யறது மூலமா தன்னுடைய உடம்புல எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்குவாராம். இப்படி பயிற்சி மூலமா எடுக்கிற ஆற்றலை தான் நோய் தீர்க்கும் ஆற்றலா நோயாளிகளுக்கு கொடுக்கிறாரு. இப்படி எல்லாம் கேள்விப்படுறது எனக்கு ஆச்சரியமான ஒரு சம்பவமா தான் இருந்தது. அதாவது நான் என்ன பண்ணுவேன், முதல்ல 3 மணிக்கு எந்திரிச்சு காலை கடன்கள் சொல்லுவோம், அதெல்லாம் வந்து பண்ணிட்டு கிரியைகள் இருக்கு, அந்த கிரியைகள்லாம் முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த தியான பயிற்சி ஆரம்பிப்பேன். தியான பயிற்சின்னு வரும்பொழுது பல்வேறு அடுக்குகள் இருக்கு. ஒரு விளக்கை பார்த்து செய்கிற தியானம் தான் ரொம்ப முக்கியமான தியானம். ஏன்னா சூரியனுடைய சக்தி விளக்குலேருந்து நம்ம எடுக்க முடியும். சூரியன் வந்து வெப்பம் வெளிச்சம் நிறைந்தது சூரியன். அதே வெப்பமும் வெளிச்சமும் விளக்குலையும் இருக்கு, தீபத்தில். அந்த தீபத்திலேருந்து நம்ம முதல்ல எனர்ஜி எவ்வளோ மேக்சிமம் எடுக்க முடியுமோ எடுத்துரும். எடுத்துட்டு அதன் பிறகு காற்றில் இருக்கக்கூடிய வாசின்னு சொல்லுவோம், அது வந்து வாசி யோகம்னு சொல்றது. அந்த வாசி, அதாவது அதே சுவாசத்தை வாசியாக்க முடியும். அந்த வாசியின் மூலமா எனர்ஜியை வந்து நம்ம வந்து உடம்புல ஆக்சுவலா ஸ்டோர் பண்ணக்கூடாது, பட் அதை சேமிச்சு சுழற்சியிலே வச்சிருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாக்னட் ஆச்சுன்னா அது நோயா மாறிடும். அதனால நம்ம வந்து அந்த ஆற்றலை வந்து ஒரு சுழற்சியிலே வச்சிருப்போம். நம்ம உடம்புல நம்மளை சுற்றி அந்த ஆற்றல் சுழற்சியிலே வச்சிருப்போம். அந்த ஆற்றலை பயன்படுத்தி நம்ம சிகிச்சை கொடுக்குறோம். தேவைப்படுற சமயங்களில் சூரியன்லேருந்து நேரடியாக எடுத்துக்கிறோம் எனர்ஜி. அதை தவிர பெரும்பாலான சந்தர்ப்பங்கள் இந்த அண்ட வெளியில் இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ மெய்திண்டா காலம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உடம்பை தொடாத ஒரு அற்புதமான ஒரு கலை. தொடாம எத்தனை 1000 பேர் இருந்தாலும் சரி அத்தனை 1000 பேருக்கு சிகிச்சை கொடுக்கலாம். எத்தனை 1000 பேர் இருந்தாலும் அத்தனை 1000 பேரையும் தாக்கணும்னாலும் தாக்கலாம். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆர்ச்சிட் பெங்கல் டிஷ்வாஷ் பார் வழங்கும் 3வது கண் பவர்ட் பை 75 வருடம் பாரம்பரியம் மிக்க உதயம் பருப்பு வகைகள். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சென்னை அமைஞ்சிக்கரையில இருக்கேன். இங்க இருக்கிற கதிர்வேல் அப்படிங்கிறவரு மர்மக்கலை மூலமா தன்னுடைய எனர்ஜிய அடுத்தவங்க உடம்புக்குள்ள செலுத்தி எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்த முடியும்னு சொல்றாரு. அவரை பத்தி தான் இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கதிர்வேலோட வாழ்க்கை முறை ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. தினமும் அதிகாலையில எழுந்திருச்சு பிரபஞ்சத்துல இருந்து எனர்ஜி எடுக்கிற பயிற்சியை செய்யறாரு. அப்புறமா மர்மக்கலை பத்தின பயிற்சி வகுப்புகளை நடத்துறாரு. வர்மக்கலைய பத்தி பெரும்பாலும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இவர் மர்மக்கலை அப்படிங்கிற கலைய பத்தி புதுவிதமான விளக்கம் சொல்றாரு. வர்மக்கலைக்கு தாய்க்கலை மர்மக்கலைன்னு சொல்லுவோம். அந்த மர்மக்கலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயக்கலைகள் 64 கலைகள் அடங்கியது மர்மக்கலை. அந்த கலையில பாத்தீங்கன்னா சித்த வைத்தியத்திலேருந்து மருத்துவத்திலேருந்து உங்களுக்கு போர்க்கலை வரைக்கும் இருக்கு. அதுல நான் போயிருந்த நேரத்துல கதிர்வேல் நடத்துற சில பயிற்சி வகுப்புகளை பாக்குற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. நோயாளிகளை தொடாம தன் கிட்ட இருக்கிற எனர்ஜியை பாஸ் பண்ணி நோயாளிகளை சரி பண்ண முடியும் அப்படின்னு இவர் சொல்றது ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுச்சு. அத பத்தி என்கிட்ட பேசினாரு. ஒரு விஷயத்த தொட்டு தான் நம்ம செய்யணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் தொட்டு செய்யறீங்க அந்த விஷயத்தெல்லாம் தொடாம செய்யக்கூடிய ஆற்றல் நம்மகிட்ட இருக்கு. நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்குறதுக்கு வந்து ஒரு உருவமா தெரியுது. முழுக்க முழுக்க ஒரு அணுவும் திசுவும் எனர்ஜி ஆற்றலால தான் இருக்கு. ஆற்றலால ஒரு இயங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்றோம், தொட்டும் குணப்படுத்தலாம், தொடாமலும் குணப்படுத்தலாம்.
தொட்டு குணப்படுத்துறத பார்த்தீங்கன்னா தொடாம குணப்படுத்துறதுல சக்தி அதிகமா நம்மளால பயன்படுத்த முடியும். தேவையான குறிப்பிட்ட இடத்துல எக்ஸாக்டா நம்மளால அதை பயன்படுத்த முடியும். இன்னும் ஒரு ஆச்சரிய தகவலை எனக்கு சொன்னாரு. மெய்தீண்டா காலம் அப்படிங்கிற மெத்தட் படி நோயாளிய பார்க்காமலேயே தூரத்துல இருந்தவாறே நோயை குணமாக்க முடியும் அப்படிங்கிற அமானுஷ தகவலை எனக்கு சொன்னாரு கதிர்வேல். மெய்தீண்டா காலங்கிறது இன்றைய நவீன கால விஞ்ஞானத்தை சொல்லணும்னு சொன்னா வாட் இஸ் இட், டிஸ்டன்ட் ஹீலிங் சொல்லலாம். இப்ப அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்காரு, இங்கிலாந்துல ஒருத்தர் இருக்காரு, குவைத்துல ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா பல்வேறு நாடுகள்ல இருக்கிறவங்கள நம்ம இந்த இடத்துல இருந்தபடியே அவங்களை குணப்படுத்துறது மெய்தீண்டா காலம்னு சொல்றது. மெய்னா உடம்பு, தீண்டானா தொடாம சிகிச்சை கொடுக்கறது, தொடாம தாக்குறது. அதுதான். அப்போ அந்த இந்த நிலைக்கு ஒருத்தர் எதிர்த்தாப்புல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆற்றலை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு, இன்றைக்கு விஞ்ஞானம் இன்னைக்கு ஏற்றுக்கொண்ட விஷயம், நம்ம சொல்லிக் கொடுக்குற எல்லாமே விஞ்ஞானத்தை யார் பயிற்சி பண்ணாலும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம். இது நான் ஒரு 55 வருட பயிற்சியின் காலமா இன்றைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறோம். யாரா இருந்தாலும் ஒரு 12 வருடம் 13 வருடம் 15 வருடம் பயிற்சி எடுத்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களால இந்த மாதிரி சிகிச்சை கொடுக்க முடியும். இப்போ மெய்தீண்டா காலம்ங்கிறது பாத்தீங்கன்னா உடம்பு தொடாத ஒரு அற்புதமான ஒரு கலை. தொடாம எத்தனை 1000 பேர் இருந்தாலும் சரி அத்தனை 1000 பேருக்கு சிகிச்சை கொடுக்கலாம். எத்தனை 1000 பேர் இருந்தாலும் அத்தனை 1000 பேரையும் தாக்கணும்னாலும் தாக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான கலை இது. இவரு சதீஷ் இப்போ கதிர்வேல் கிட்ட மர்ம கலை கத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சதீஷ் ஒரு அமானுஷ்யமான விஷயத்த சொன்னாரு. சதீஷோட அக்கா கர்ப்பமா இருந்த டைம்ல கர்ப்பத்துல இருந்த குழந்தைக்கு கிட்னில ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. குழந்தை பிறந்த பிறகு பிரச்சனையாகும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா கதிர்வேல் மெய்தீண்டா கால சிகிச்சை முறைப்படி குழந்தைக்கு வயிற்றுல இருந்த காலத்திலேயே கிட்னி பிரச்சனைய சரி செஞ்சதா சதீஷ் ஒரு அதிசயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணாரு. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் டாக்டர் சொன்ன விஷயம் என்னன்னா கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்தாங்க. இது என்ன ஆச்சுன்னா மாஸ்டர் சொன்ன மாஸ்டர் இது மாதிரி அந்த அக்கா ரொம்ப அழுகுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு மாஸ்டர் உடனே மெய்தீண்டா காலத்தில் இது கொடுத்தாரு, ஹீலிங் டிஸ்டன்ஸ் ஹீலிங் கொடுத்தவொடனே ஆக்சுவலாக அந்த குழந்தைக்கு குழந்தை பிறக்காத வரைக்கும் என்ன ரிப்போர்ட்டுனா கிட்னியில் கல் இருக்குது, பிறந்த பிறகு அப்சர்வேஷன் வச்சு பார்க்கலாம் அப்படின்ற விஷயங்கள் மட்டும் தான் சொல்லிட்டே இருந்தாங்க. டாக்டர் பயன்படுத்தி அக்காவை அழுதுட்டே இருந்தாங்க. நான் கேட்டால் ஆஸ்பத்திரிக்கே போகும்போது பிரசவத்துக்கு போகும்போது அழுது தான் போனப்பல என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. அக்காவுக்கு நான் இங்கே வர்றது ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் தெரியும். சரி நீ மாஸ்டர்கிட்ட சொல்லுனால நான் இங்கே சொன்னோடனே பிறந்த குழந்தை அதுக்கப்புறம் நல்லா பிறந்தது. பிறந்தவொடனே அந்த கிட்னி எதுவுமே இல்லை. பிறந்தல 3ஆம் நாளில் நான் வேணான்னு அப்படி ஸ்கேன் எடுக்கக்கூடாதுன்னாங்க. மாஸ்டர் ஸ்கேனில் எடுக்க தேவை நல்லா ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஆனால் வீட்டில் அவங்க கேட்காம ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நார்மல் வந்தது. உலகத்துல எந்த பகுதியில இருந்தாலும் எனர்ஜியை பயன்படுத்தி நோயை சரி பண்ண முடியும்னு கதிர்வேல் சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கதிர்வேல் அனுப்புற எனர்ஜி ரொம்ப கரெக்டா செயல்படும்னு நம்பிக்கையா பேசுறாரு. இங்க இருந்து கொடுக்குற எனர்ஜி எப்படி அங்க போய் சேரும்? இப்போ இந்த உலகத்துல தூரம் ஒரு பொருட்டே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆற்றல் நிலையில சாதாரண பருப்பொருள் நிலைன்னு சொல்லுவோம், அதாவது மெட்டீரியல் வேர்ல்டுன்னு சொல்றோம் இல்லையா. மெட்டீரியல் வேர்ல்டுல நீங்க இங்கேருந்து உங்க ஆஃபீஸ்க்கு போறதுக்கு குறிப்பிட்ட நேரம் ஆகும். பட் எனர்ஜி போறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகாது. எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்க டிவியில பிராட்காஸ்ட் பண்றது அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் அண்டார்டிகாவில் இருக்கிறவங்களும் லண்டன்ல இருக்கிறவங்களும் குவைத்தில் இருக்கிறவங்களும் சீனாவில் இருக்கிறவங்களும் ஜப்பான்ல இருக்கிறவங்களும் இந்தியாவில் இருக்கிறவங்களும் ஒரே நேரத்தில் ஒரே வினாடியில் ஒரு வினாடி கூட இழப்பு இல்லாமல் பார்க்க முடியும் இல்லையா. லைவ் ரிலே பண்றீங்கன்னா ஒரே சமயத்தில் எல்லாராலையும் பார்க்க முடியும். அது மாதிரி ஆற்றல் எங்க பார்த்தாலும் நிரம்பி இருக்கு. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் தூரம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சிகிச்சை கொடுக்குறோமோ அதே அளவு தூரம் நேரம் தான் ஆகும் தொலை தூரத்தில் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால இருக்கிறவங்களுக்கும். கண்ட்ரோலிங் இந்த மெட்டபாலிசம். அப்ப நீங்க 1000 வருஷம் நீங்க வாழ முடியும்னு சொல்றீங்க. வாழ முடியும். சவால் விடுறீங்க. சவால் நிச்சயமா வாழ முடியும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. மர்மக்கலை மூலமா எல்லா நோய்களையும் தன்னால குணப்படுத்த முடியும்னு கதிர்வேல் அப்படிங்கிற மர்மக்கலை மாஸ்டர் சொல்றாரு. அவர் இருக்கிற சென்னை அமிஞ்சிக்கரையில இப்ப நான் இருக்கேன். கதிர்வேல் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் சாப்பிடுவாராம். அதுவும்
சமைச்ச உணவு வகைகளை சாப்பிடாம இயற்கையான முறையில கிடைக்கிற உணவு வகைகளை சாப்பிடுவாராம். இப்படி சாப்பிட்டாலும் தன்னால டயர்ட் ஆகாம தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையா பேசுறாரு. நான் சாப்பிடுகிற உணவுன்னு பாத்தீங்கன்னா பழங்கள், ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்துக்கிறேன். பழங்கள் ஒரு வேளை மட்டும்தான் எடுத்துக்கிறேன். பழங்கள், அதிகபட்சம் சில சமயங்கள்ல முளை கட்டிய தானியங்கள் எடுத்துக்கிறேன். அந்த உணவுகளுக்கு சக்தி கொடுத்து அந்த உணவை அதிகப்படுத்தி, சக்தி அதிகப்படுத்தி அந்த உணவை நம்ம சாப்பிடும் பொழுது ஒருவேளை கொஞ்சோண்டு சாப்பிட்டீங்கன்னாலே போதும். சாதாரணமாக யாரா இருந்தாலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட உள்ளங்கையும் நம்மளோட இறப்பையும் ஒரே அளவு, நம்மளோட உள்ளங்கை அளவு உணவே உங்களுக்கும் போதும். ஆனா நம்ம பழக்க வழக்கத்தினால நிறைய சாப்பிட்டு பழகிட்டதுனால உங்களால அத்தனோண்டு சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ஆனா அதை எப்படி சாப்பிடணும்னா, பொதுவா அந்த பழத்தை பார்த்து அதுக்கு நன்றி சொல்லி அதை ரசிச்சு ருசிச்சு அனுபவிச்சு நிதானமா முறையா சாப்பிடணும். கதிர்வேல் ஒரு அமானுஷ தகவலை குறிப்பிடுறாரு. தன்னால சித்தர்கள் மாதிரி 1000 வருஷம் வாழ முடியும் அப்படின்னு நம்பிக்கையா பேசுறாரு. 1000 வருஷம் வாழ முடியும்னு சொல்றீங்க, அது எப்படி சாத்தியம்? இப்போ நான் சொல்றது விஞ்ஞான ரீதியான உண்மைகளை தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம உடம்பு உருவானது ஒரு செல்லுலேருந்து உருவானது. அந்த ஒரு செல் என்னன்னா பெருகிட்டே இருக்கு, பெருக்குது. அதோட பெருக்கம் பாத்தீங்கன்னா சாதாரணமா இயற்கை அனுமதிச்சிருக்கிற பெருக்கம் 120 ஆண்டுகள். இந்த உடம்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. பழைய செல்கள் அழிஞ்சு புது செல்கள் உருவாகிட்டே இருக்கு. ஸோ இந்த செல்கள் ஜெனரேஷன் 120 வருடங்கள் பயன்பாடு அப்படின்னு சொல்றது இயற்கையான கணக்கு. இந்த பெருக்கம் செல்கள் பெருகுது இல்லையா, மெட்டபாலிசம் சொல்லுவோம், வளர்சிதை மாற்றம் சொல்லுவோம். இந்த வளர்சிதை மாற்றத்தை, இந்த பெருக்கத்தை நம்ம நிதானப்படுத்தணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு ஆண்டு காலம் பண்ணாலும் நம்மளுடைய செல்கள் அழியாம இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இதே உடம்போட 1000 வருடங்கள் வாழலாம். இது விஞ்ஞான ரீதியான ஒரு உண்மை. நீங்க அந்த பயிற்சியில தான் ஈடுபட்டு? அந்த பயிற்சியில தான் இருக்கிறேன். அதாவது எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னோட நகங்கள் மற்றவங்களுக்கு வளர்ற மாதிரி கிடுக்கிடுன்னு வளர்றது கிடையாது, ரொம்ப அபூர்வமா வளரும். ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல தேவைப்பட்டா உடனே அதை வளர வைக்க முடியும். நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா நகம் வளர்றது முதலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல்ல தண்ணிக்குள்ள இருக்கும் பொழுது தன்னோட இதயத்தையும் மூளையையும் தவிர பாக்கி உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கெல்லாம் ரத்தத்தை போறதை நிறுத்திக்கும். அதனாலதான் முதலையால சாதாரணமா 300 வருஷம் வாழ முடியுது, குறைஞ்சபட்சம் 200 வருஷம் வாழுது இல்லையா. அது மாதிரி நம்ம உடம்புல தேவையில்லாத பாகங்களுக்கு செல்லக்கூடிய எனர்ஜிகளை குறைச்சிக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை குறைச்சிக்கிட்டு அதனாலதான் இப்ப முடியை டெய்லி ஷேவ் பண்ணிடுறேன். முடி எடுக்கிறதுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணம். தேவையில்லாத பாகங்களுக்கு நம்ம ரத்தத்தை செலுத்தி நம்மளோட உயிர் சக்தி செலுத்த வேண்டியதில்லை. அப்ப நம்ம உயிர் சக்தி மேலும் மேலும் சேமிக்கப்படுது. நம்ம உயிர் சக்தி மேலும் மேலும் சேமிக்க நம்ம 1000 வருடங்களுக்கு இதே உடம்போட வாழ முடியும். We are controlling இந்த மெட்டபாலிசம். அப்ப நீங்க 1000 விஞ்ஞான ரீதியா 1000 வருஷம் நீங்க வாழ முடியும்னு சொல்றீங்க? வாழ முடியும். சவால் பண்றீங்க? சவால், நிச்சயமா வாழ முடியும். கதிர்வேல் சித்தர்கள் மாதிரி 1000 வருஷம் வாழ்றதுக்கும் மர்மக்கலைய எல்லாருக்கும் கத்து கொடுப்பதற்கும் 3வது கண் டீம் சார்பா கதிர்வேலுக்கு வாழ்த்துக்களை சொன்னேன். அங்கிருந்து புறப்பட்டேன். உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.